தேசிய நெடுஞ்சாலை 6431 கோடி ரூபாய் செலவில் 4 வழிச்சாலையாக மேம்படுத்தப்பட்டது. இந்த பணிகள் முடிந்து கடந்த 2024ஆம் ஆண்டு மக்கள் பயன்பாட்டிற்காக இந்த சாலை திறக்கப்பட்டது. இந்நிலையில் கொள்ளிடம் பாலம் அருகே கட்டப்பட்டிருந்த மேம்பாலம் 10 மீட்டர் நீளத்திற்கு திடீரென சரிந்ததுடன் 20 அடி ஆழத்திற்கு உள்வாங்கியது. இதை அந்த பகுதியில் சாலை சீரமைப்பு பணிகளை செய்து வந்த நெடுஞ்சாலைத்துறை ஊழியர்கள் பார்த்து அதிர்ச்சி அடைந்தனர். மேலும் அந்த பகுதி மக்களை உடனே வீடுகளை விட்டு காலி செய்யுமாறு அறிவுறுத்தியதுடன் அந்த வழித்தடத்தில் போக்குவரத்தையும் நிறுத்தினர். சாலை அமைத்து 2 ஆண்டுகள் கூட ஆகாத நிலையில் மேம்பாலம் சரிந்து விழுந்தது அதிர்ச்சி அளிப்பதாக அப்பகுதி மக்கள் தெரிவித்தனர். தரமற்ற முறையில் கான்கிரீட்டுகளை அமைத்ததே இந்த பிரச்சனைக்கு காரணம் என்று அவர்கள் குற்றம் சாட்டினர். அவசர கதையில் பணிகளை முடித்து திறக்கப்பட்ட இந்த மேம்பாலத்தை முற்றிலும் அகற்றிவிட்டு புதிதாக அமைக்க வேண்டும் என்று கொள்ளிடம் பகுதி மக்கள் வலியுறுத்தினர். தரமற்ற முறையில் அமைக்கப்பட்ட இந்த பாலத்தால் அதன் அருகில் இருக்கும் மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்றும் அவர்கள் கூறினர். விழுப்புரம் நாகை இடையிலான இந்த நெடுஞ்சாலை பணிகளை மேற்கொண்டவர்கள் மற்றும் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்ட அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கேட்டுக்கொண்டனர்.